இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பிச்சைக்காரன் போன கடைக்கு வந்து கையில இருக்க உண்டியல உடைக்கிறான். அதுல இருந்து பணமா கொட்டுது. உடனே அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு இவ்வளவு பணமானு ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாள். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு போன் கொடுங்கன்னு கேக்குறாரு. உடனே இந்த பொண்ணு போனை எடுத்து கொடுக்கறா. அப்ப அந்த கடையோட ஓனர் வந்து என்ன பண்ற நீ, அவன் பார்த்தாலே திருடன் மாதிரி இருக்கு, அவன் இந்த பணத்தை கண்டிப்பா எங்க இருந்தோ திருடிட்டு தான் வந்திருப்பான்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு அவரை பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்றாள். அதுக்கு அந்த ஆளு இந்த பணத்தை வாங்குனா நம்ம தான் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும், கம்முன்னு இருன்னு சொல்றாரு. உடனே இந்த பணம் கொடுத்த ஆளு, சார் இது நான் உழைச்சி சம்பாரிச்ச பணம், ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறாரு. அப்போ இந்த கடையோட ஓனர் எங்கிட்டயே நடிக்கிறியா, இரு போலீஸுக்கு கால் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ அந்த கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்து மொபைல் எவ்வளவு விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு கடையை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்போ இந்த கடையோட ஓனர் இவனை பார்த்துட்டு தான் அவரு போன் வாங்காம போறாருன்னு இந்த ஆளை திட்டிட்டு இருக்கும் போதுதான் கவனிக்கிறாரு. மேல இருந்த ஒரு மொபைலை காணும்னு. கண்டிப்பா இவன் தான் எடுத்து இருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பணம் கொடுத்தவர், சார் நான் எடுக்கலன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர் அவன் போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா மொபைல் இல்ல. உனக்கெல்லாம் போலீஸ் வந்ததாண்டா, சுத்தப்பட்டு வரும்னு போலீஸ்க்கு கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் கடைக்கு வந்துட்டாங்க. உடனே இந்த கடையோட ஓனர், சார் நான் தான் சார் கால் பண்ணேன், அங்க நிக்கிற பிச்சைக்காரன் தான் சார் மொபைல்ல திருடினான்னு சொல்றாரு. உடனே போலீஸ் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதை செக் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அப்போ ஓனர் அவருடைய போன்ல இருக்க சிசிடிவி வீடியோவை காமிக்கிறாரு. இதுக்கப்புறம் நாங்க பெரிய டுவிஸ்டே நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு பணத்தை விட உங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. சிசிடிவி வீடியோல டீசெண்டா ஒரு ஆளு போன் வாங்க வந்துட்டு வாங்காம போனார்ல, அவரு தான் போனை திருடிட்டு போயிருக்காரு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வாய் அடிச்சு போயிட்டா. அப்ப அந்த பணம் கொடுத்தவரு சொல்றாரு, இந்த போனை நான் என் தம்பியோட ஆன்லைன் படிப்புக்காக தான் வாங்க வந்தேன்னு சொல்றாரு. உடனே இந்த ஓனர் என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு இந்த பணம் கொடுத்தவரு, ஏழைகள்னாலே உங்களுக்கு இலக்காரமா போச்சா, பணம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் மனுஷங்களா, நாங்க இல்லையா, உங்களோட மொபைல்ல நீங்களே வச்சுக்கோங்க, என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. இந்த ஓனர் செஞ்சது தப்புன்னு சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க.